ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயாச்சின்னு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் குடும்பத்தை எப்படியாவது ரெண்டு ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் மட்டும் எப்படி அடுத்தடுத்து எந்த பிரச்சனை வந்தாலும் சரி தான், ஆனால் நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்னென்னா, கதிர் இந்த மாதிரிக்கு கடை திறக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ மகாலிங்க அங்கே வராங்க. மகாலிங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான செய்தி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், ரகுராம் குடும்பத்தை ரெண்டாக பிரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே பசுபதி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன இல்லைங்க, என்ன குழப்பத்தோடு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் பார்வதி இந்த மாதிரிக்கு அவமானப்பட்டுட்டா, அதனால பார்வதி என்னென்னா இப்போ சிவா பேரில் ஏதாவது சொத்து வாங்கணும்னு சொல்லிட்டு அவன் முடிவு எடுத்துட்டா அப்படிங்கிறாங்க. இதை நம்ம பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே புவனேஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ரகுராம் குடும்பத்தை எப்படியாவது ரெண்டு ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் பேசிட்டு இருந்தேன், நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு செய்தியை தான் கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ மகாலிங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டதுமே புவனேஸ்வரி சொல்றாங்க, இது போறம ரகுராம் குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துதுக்கு அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லவும், அப்போ மகாலிங்கத்திட்ட சொல்கிறாங்க, புதுசாக ஒரு மில்லு வந்திருக்குதுன்னு பார்வதி கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறமா பார்வதி அவளே பார்த்துக்கிடுவா அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மகாலிங்கமும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா பார்வதி வீட்டுக்கு வராங்க. அப்போ பார்வதிட்ட ஜானையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன பார்வதி, கோயிலுக்கு போயிட்டு வந்தியா, எங்கள் பிரசாதம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ பார்வதி எதுவுமே பேசாமல் முகத்தை அவங்க திருப்பிக்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு ஜானையை கேட்குறாங்க, என்ன பார்வதி, நான் ஒன்றும் தப்பாக கேட்டுட்டு இருக்கலையே, கோயிலுக்கு போயிட்டு வந்தியே, விபூதி எங்கன்னு சொல்லி தானே நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்க பார்வதி சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் பிரசாதம் வீடு தேடியே வருமே, என்ன இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு தானே இந்த ஊர்லேயும் சரி இந்த வீட்லேயும் சரி முதல் மரியாதை, எங்களை மாதிரிக்கா அப்படின்னு சொல்லவும், என்ன பார்வதி, நான் இப்போ என்ன கேட்டுட்டேன்னு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நம்மளுக்கு மரியாதை இருக்க தான் செய்யுது, நீ ஏன் இந்த மாதிரிலாம் எப்போவுமே பிரித்து பிரித்து பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவோ, ஆமாக்கா உங்களுக்கு நான் என்ன பேசினாலும் நான் பிரித்து பேசுகிற மாதிரி தான் தெரியும், ஏன்னா என்ன இருந்தாலும் சரி தான், நாங்கள் ஒன்றும் இல்லாதவங்களாச்சே, எனக்கும் என் புருஷனுக்கும் இந்த வீட்லேயும் சரி இந்த ஊர்லேயும் சரி எந்த மரியாதையும் கிடையாது, எல்லா மரியாதையும் உங்களுக்கும் மாமாவுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே வீட்டில் உள்ள அவ்வளோருமே வந்துருந்தாங்க. அப்போ ரகுராமோட அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பார்வதி என்ன நடந்தது, இப்போ என்ன நீ கோயிலுக்கு போயிட்டு வந்த பிரசாத் இல்லையான்னு சொல்லி கேட்டா, அதுக்கே இந்த மாதிரிக்கு தாம் தீம்னு குதிச்சுட்டு கிடக்குற அப்படின்னு சொல்லவும், அப்போ சிவா வந்துருந்தாங்க. என்னடி பிரச்சனை காலையங்கத்தாலே ஆரம்பிச்சுட்டே அப்படிங்கும்போது, ஆமாங்க உங்களுக்கு நான் எப்போவுமே பேசினாலே பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டதான்னு தெரியும், ஆனால் உங்களுக்கு வேணால் அந்த வீட்டில் நீங்கள் எப்பவும் போல இருக்கலாம் அடிமையாயிட்டு, என்னால் இருக்கலாம் முடியாது, இன்னைக்கு கோயிலில் போய் நம்ம பட்ட அவமானம் பத்தாதா, இப்போ பார்த்தாலும் வீட்டிலே இந்த அவமானத்தை நான் சந்திச்சிருந்தானே இருக்கிறேன், நம்மளுக்குன்னு இந்த வீட்டில் என்ன மரியாதை இருக்குது, ஏதோ அன்னைக்கு வீட்டு பொறுப்பை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொத்துசாவியை கொடுத்தாங்க, கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை வச்சு திரும்ப வாங்கிட்டாங்க, அப்புறமா என்னத்தை நம்ம இந்த வீட்டில் மரியாதை இருக்குது, இந்த வீட்டிலே மரியாதை கிடையாது, இந்த ஊர்லேயே நம்மளுக்கு மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி ஒழுங்கு மரியாதையாக வாயை மூடிக்கிட்டு பேசாமல் சமையல் பண்ணுற வேலையை பாரு அப்படிங்கவும், ஆமாங்க எப்போ பார்த்தாலும் நான் கிச்சன்லேருந்து உங்களுக்கு வேலை செஞ்சு படித்து கொட்டிக்கிட்டே இருக்கிறேன், நீங்களும் சாப்பிட்டுட்டு என்ன அடிக்கவும் திட்டவும் வீட்டை விட்டு அனுப்பவும் இந்த கதை தான் நடந்துகிட்டு இருக்கே தவிர மற்றபடி இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, எனக்குன்னு இந்த வீட்டில் என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே ரகுராம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன பாருதி உன்னோட பிரச்சனை தான் என்ன அப்படிங்கும்போது, அப்போ சிவா சொல்கிறாங்க, அவளோட பிரச்சனை வேற எதுவும் கிடையாது, அவள் வாயும் அவளும் தான் அப்படின்னு சொல்லவும், உடனே ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சிவா நீ கொஞ்சம் அமைதியா இரு, அவள் என்ன சொல்ல வாரானே தெரியாமல் ஏன் இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஜானகி கேட்குறாங்க, பாரதி உன்னை யாராவது ஏதாவது திட்டுனாங்களா, உனக்கு என்னதாம்மா பிரச்சனை, வீட்டில் உனக்கு என்ன பிரச்சனை, வீட்டில் நீ நினைக்கிறதெல்லாம் எல்லாம் நடக்க தானே செய்யுது, உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு 1-2 குறையா எல்லாமே குறையா தான் இருக்குது, என்னால் இந்த வீட்லேயும் சரி ஊர்லேயும் சரி ஏதாவது ஒன்று சொன்னாக்கி யாராவது கேட்டு நடக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லவும், அப்போ ரகுராமும் ஜானையும் கேட்குறாங்க, 2 பேரும் கோயிலுக்கு தானே போனீங்க, என்ன வச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கவும், இப்போ சிவா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை அண்ணி, கோயிலுக்கு போனோம், கோயில் நட அவங்க இந்த டைமுக்கு தான் திறப்பேன்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லியிருந்தாரு, அப்போ அதை மீறி திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்கும் போது, அதாவது இந்த ஊரில் தர்மகர்த்தா உங்கள் மாமா சொன்னால் மட்டும்தான் நாங்கள் சீக்கிரமாகவே திறப்போமே தவிர, இல்லைன்னா எப்போ உள்ள டைமுக்கு தான் திறப்போம், நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க, இதுதான் நடந்துச்சு வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இவ்வளோதானா, நானும் வேறு ஏதோ நடந்துருச்சு சொல்லி பயந்துட்டு அப்படிங்கும்போது, என்னது வேறு ஏதோ நடந்துருச்சுன்னு சொல்லி பயந்துட்டிங்களா, இந்த மான மரியாதை போய் நான் நின்றுட்டுருக்கிறேன், நீங்கள் என்னென்னா இதுக்கு மேலே ஒன்று நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கிறீங்களா என்ன, இதுவே இப்போ நீங்களும் அதுக்கப்புறமா மாமாவும் போயிருந்தாக்கி அந்த கோயில் நடையை திறந்துருக்க தானே செய்திருப்பாங்க, ஆனால் எனக்கும் என் புருஷனுக்கும் மரியாதை கொடுத்தாங்களா என்ன, நாங்கள் கூட்டத்தோட கூட்டமாக தானே நின்று சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு
பார்வதி, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கலாமா? இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆக்காத. நம்ம கூட்டு குடும்பமாக இருந்துட்டு இருக்கோம், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கணும். நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத பார்வதி அப்படிங்கவோ, தர்மகர்த்தாவா உங்கள் மாமா இருக்கிறனால தான் அவர் இப்படி சொல்லியிருப்பாரு அப்படிங்கவோ, ஆமாம் எப்போவுமே எல்லா மரியாதையும் அவருக்கும் உங்களுக்கும் தானே, இந்த வீட்டிலையும் சரி ஊர்லேயும் சரி எனக்கு எங்கே இருக்குது அப்படிங்கவோ, இப்போ உனக்கு என்ன தாண்டி வேணும், பேசாமல் போக மாட்டே அப்படிங்கும்போது இப்போ பத்மா சொல்கிறாங்க, அவள் கேட்குறதுல என்னடா தப்பு இருக்குது அப்படிங்கும்போது, நினச்சேன் என்னடா இன்னும் நீ வரலையேன்னு நினச்சேன், வந்துட்டியா அப்படின்னு சிவா சொல்லவோ, ஆமாம் எனக்காக யாராவது சப்போர்ட் பண்ணி கரெக்டாக பேசுறது வந்தாக்கி உடனே உங்களுக்கு பிடிக்காத அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து பத்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா என்ன இருந்தாலும் சரி அவளும் இந்த வீட்டு மருமக தானே, அப்போ ஜானகி அன்னைக்கு கிடைக்கிற மரியாதை அவளுக்கும் கிடைக்கணும்னு நினைப்பாளா, இல்லை என்ன தப்பு இருக்குது, அவ இடத்துல யாரா இருந்தாலும் இதை தானே கேட்டுட்டு இருப்பாங்க அப்படியோ. அப்போ சிவா சொல்றாங்க, ஏற்கனவே அவ வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கிறா, இதுல நீ எண்ணெய் வேற ஊத்திட்டு இருக்கிறியா என்ன, கொஞ்சம் பெசாம இருக்க மாட்டியா அப்படிங்கவும். அப்போ ஜானகி சொல்றாங்க, உனக்கு இப்போ என்னம்மா வேணும் அப்படிங்கும்போது, இங்க பாருங்க உங்க பேர்லயும் மாமா பேர்லயும் எப்படிலாம் சொத்து இருக்குதோ அதே மாதிரிக்கு என் பேர்லயும் என் புருஷன் பேர்லயும் சொத்து வேணும், அவருக்குன்னு என்ன இருக்குது சொல்லிக்கிறது மாதிரிக்கு, அதனால அவருக்குன்னு தனியாக பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ரகுராம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன பாரதி இப்படி பேசிகிட்டு இருக்கிற, இங்கே பார்க்குற எல்லா வேலையும் அவன் தானே சேர்ந்து பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் ஒரு வேலைக்காரராக தானே பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது, எங்கள் பாரடி எங்கள் அண்ணனுக்கு செய்கிற வேலையை வேலைக்காரன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்தாது அப்படிங்கும்போது, ஆமாங்க நான் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, உங்கள் பேரில் ஏதாவது பிஸ்னஸ் இருக்குதா, இல்லைனா வந்து ஏதாவது சொத்து தான் இருக்குதா, இல்லைன்னா என் பேரில் தான் ஏதாவது சொத்து இருக்குதா, எப்போவுமே இவங்களை அண்டி பொழைக்கிற பொழப்பா தானே இருந்துட்டு இருக்குது அப்படிங்கவும், என்னடி நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடிக்கிறதுக்காக சிவா போகவும் ஜானகி ரகுராமும் தடுக்கிறாங்க. என்ன சிவா எப்போ பார்த்தாலும் சரிதான் அவளை அடிக்கிறதுக்காக கை வாங்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் என்ன பழக்கம், பேசாம நீ இருக்க மாட்டியா அப்படிங்கவும். அப்போ வந்து உடனே பார்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாருங்க என் புருஷனுக்கு தனியாக நீங்கள் பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன் நான் பாட்டுக்கு பேசாம அங்கே இருந்து என் புருஷனை அழைச்சிட்டு நான் வீட்டை விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே ஜானகி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பத்மா நினைக்கிறாங்க, பாரதி எடுத்த முடிவு சரியான முடிவு தான், இவளுக்கு சொத்து கிடைச்சாதான் நம்மளுக்கு ஏதாவது சொத்து கிடைக்கும், அதனால இவளை தூண்டி விட வேண்டியதா அப்படின்னு சொல்றாங்க.